இங்க ராஜேந்திரவருடைய வைஃப் படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட கைத்தறி பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், பிரியுன்ற ஒரு பொண்ண ராஜி பொண்ணு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அங்க பிரியோடைய அப்பா பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு பட்டுல நீ ஏதாவது போட்டுக்கணும்னு சொல்றாங்க. நீ போடுறா மட்டும் சொல்லி என் பிள்ளைய நான் தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பிரியோடைய அப்பா சொல்றாங்க. ராஜியும் இப்ப என்னால முடியாது, அவளுக்கு கண்டிப்பா பட்டுல ஏதாவது ஒரு துணி போடுறேன்னு சொல்லி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட மனைவிக்கு பட்டு சாரி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பெரியவரும் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு தகுதிக்கெல்லாம் பட்டு சேலை கேக்குதா அந்த லெட்டரை கசக்கி ராஜியோட மூஞ்சிலே தூக்கி வீசுறாரு. இந்த விஷயத்தினால ராஜியும் அவருடைய வைஃப் ரொம்பவே அசிங்கப்படுறாங்க. இதனால ராஜியும் இனிமேல் யார்கிட்டயும் பட்டு சேலை கேட்க வேணாம், நானே பட்டு சேலை செய்யறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்த மாதிரியே பட்டு சாரி செய்யறவங்க எல்லாம் எப்படி பட்டு சாரி செய்யறாங்கன்றத பார்த்து அதே மாதிரி அவரும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இனிமேல் பட்டு சாரி செய்யறதுக்கு துணி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி திருடினாதான் நம்மளால இனிமேல் சாரி தைக்க முடியும்னு சொல்லி அந்த ஊர் கோவிலுக்கு போய் பட்டு சாரி செய்யறவங்க கிட்ட இருக்கிற துணியை யாருக்கும் தெரியாம திருடிட்டு போகலாம்னு பாக்குறாங்க. இருக்கிறவங்களும் எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அதே மாதிரி இவரையும் செக் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியே வந்துறாங்க. பார்த்தா அவர் வாயில சில துணிகளை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதையும் அந்த ஊர் மக்கள் பார்த்து அவரை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. இதை பார்த்த ராஜியோட மனைவியும் ஓடி போய் அவங்களை காப்பாத்த பாக்குறாங்க. இவ்வளவு அவமானம் நடந்ததை பார்த்துட்டு ராஜியால ஏத்துக்க முடியாம மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு படுத்த படுக்கை ஆகி எந்த ஒரு நினைவுமே இல்லாம இருக்காங்க. இதை பார்த்த ராஜி அவங்க வைஃப் ரொம்ப வருஷம் இப்படி கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி விஷத்தை வாங்கி சாப்பாட்டுல ஊத்தி அவங்க கையாலேயே அவங்க வைஃப்க்கு ஊட்டி சாப்பிட்டு சொல்லி சாகடிச்சிராங்க. அவங்க வைஃபுடைய கடைசி ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த ஒரு பிரிட்டிஷோட வைஃப் கிட்ட இருந்த பட்டு சாரி யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்து அவங்க வைஃப் மேல போட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க.